அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்மா உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை, ரமலான் பிறை 5 ஹிஜ்ரி 1440. வெள்ளிக்கிழமை, ரமலான் பிறை 5 ஹிஜ்ரி 1440, 10 மே 2019. தலைப்பு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தலைப்பு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவன்தான் புனித ரமலான் மாதத்தை நமக்கு கிடைக்கச் செய்திருக்கிறான். நன்மை செய்வதற்கும் அதிகமான நற்செயல்கள் செய்வதற்கும் அதிகமாக குர்ஆன் ஓதுவதற்கும் உரிய காலமாக வைத்திருக்கிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வையன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையுமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். வல்ல இறைவனின் நேசராக திகழும் எங்கள் தலைவர், படைப்புகளில் மிகச்சிறந்த எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். அனைத்து நற்குணங்களையும் ஒருங்கே பெற்றிருந்தார்கள். மறுமை நாளில் இறைவனிடம் பரிந்துரை செய்யும் சிறப்பு இயல்புகளையும் பெற்றவர்கள். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் ஸலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். அவனுக்கே கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அவனுக்கு அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சி நடங்கள். அவனுக்கு அஞ்சி நடப்பதால் இவ்வுலகிலும் மறு உலகிலும் ஈடேற்றமான வாழ்வும் வெற்றியும் நிம்மதியும் கிடைக்கும். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், மேலும் சொல்லிலும் செயலிலும் உண்மையாளர்களுடன் இருங்கள் என்று கூறுகிறான். முஸ்லிம்களே, நற்பாக்கியம் நிறைந்த இந்த மாதத்தில் நமக்கு முன்னர் வாழ்ந்த நல்லடியார்களை பற்றி நாம் நினைவு கூற வேண்டும். மிக குறிப்பாக இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்களை பற்றி நினைவுபடுத்த வேண்டும். அவர்களுடைய கௌரவத்தை அல்லாஹு தஆலாவே உயர்வாக வைத்துள்ளான். அவர்களுக்கு மிகவும் ஏற்றமான மரியாதையும் கண்ணியமும் உள்ளன. அவர்களை இறைவன் முழுவதும் பொருந்திக் கொண்டுள்ளான். எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான், والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் எவர்கள் இஸ்லாமில் முதலாவதாக முந்திக்கொண்டு நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களையும் நற்செயல்களில் மெய்யாகவே இவர்களை பின்பற்றியவர்களையும் பற்றி அல்லாஹ் திருப்தி அடைகின்றான். இவர்களும் அல்லாஹ்வை பற்றி திருப்தி அடைகின்றனர். அன்றி தொடர்ந்து நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனபதிகளை இவர்களுக்கென தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அவற்றிலேயே அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். இதுதான் மகத்தான பெரும் வெற்றியாகும் என்று இறைவன் கூறுகிறான். இஸ்லாத்தில் முதலாவதாக வாழ்ந்த இந்த சஹாபாக்கள் தூய்மையான உள்ளம் படைத்தவர்கள், கண்ணியமிக்க ஆளுமைக்குரியவர்கள், வாரி வழங்கும் தன்மை உள்ளவர்கள், பெருந்தன்மையோடு நடக்கும் பண்புள்ளவர்கள், உயரிய கௌரவத்திற்கு உரியவர்கள். மிக குறிப்பாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இத்தகைய குணாதிசயம் கொண்டவர்கள். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைகளை நெறி தவறாமல் பின்பற்றி நடந்தவர்கள். அல்லாஹ் நபி முஹம்மது அவர்களை உண்மையை கொண்டு நபியாக அனுப்பியுள்ளான். எனவே அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் அழைப்பிற்கு பதில் அளிப்பவர்களில் நானும் சேர்ந்து கொண்டேன். அவர்கள் எதனை கொண்டு அனுப்பப்பட்டுள்ளார்களோ அவற்றை நான் முழுவதும் ஏற்றுக்கொண்டுள்ளேன். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்துள்ளேன். மேலும் அவர்களோடு நான் பைஅத் என்னும் உடன்படிக்கை செய்து கொண்டுள்ளேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அவர்களுக்கு மாறு செய்ததும் இல்லை, ஏமாற்றியதும் இல்லை என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். மற்ற சஹாபாக்களை விட இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக தூய்மையாகவும் அதிக நம்பிக்கைக்குரியவராகவும் நெருக்கமாகவும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்துள்ளார்கள். மேலும் மருமகனாகவும் இருக்கிறார்கள். தலைவர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிப்பவர்களே,
தர்மங்கள் செய்வதிலும் வாரி வழங்குவதிலும் இவர்கள் வழிகாட்டியாக திகழ்கிறார்கள். தயாளத்தன்மைக்கும் இரக்கத்தன்மைக்கும் சிறந்த முன்னோடியாக இருக்கிறார்கள். நற்செயல்கள் விரைந்து நிறைவேற்றுபவர்களாகவும் நற்பணிகளை முந்திக்கொண்டு செய்பவர்களாகவும் வாழ்ந்துள்ளார்கள். தயாளத்தன்மைக்கும் இரக்கத்தன்மைக்கும் சிறந்த முன்னோடியாக இருக்கிறார்கள். நற்செயல்களை விரைந்து நிறைவேற்றுபவர்களாகவும் நற்பணிகளை முந்திக்கொண்டு செய்பவர்களாகவும் வாழ்ந்துள்ளார்கள். ஒருமுறை இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்யும்படி தமது சஹாபாக்களுக்கு ஆர்வமூட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்போது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முந்திக் கொண்டு வந்து தமது உடையில் இருந்த 1000 தீனார்கள் எனும் தங்க காசுகளை உடனடியாக எடுத்து தர்மமாக கொடுத்தார்கள். இறைவனின் திருப்திக்காகவும் தமது மார்க்கமும் ஊரும் செழிக்க வேண்டும் என்பதற்காகவுமே கொடுத்தார்கள். அச்சமயம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கரங்களை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள். அச்சமயம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கைகளை இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டுவிட்டு, மா லர்ர உஸ்மானு மா அமில பஅதல் யௌம், இன்றிலிருந்து உஸ்மான் எந்த முயற்சி செய்தாலும் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இன்றிலிருந்து உஸ்மான் எந்த முயற்சி செய்தாலும் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்தினார்கள். தேவையுள்ளவர்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செலவு செய்வார்கள். ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் மனம் வந்து உதவுவார்கள். மக்களுக்கு ஏதேனும் சிரமம் வந்தால், உணவு பற்றாக்குறை ஏற்பட்டால் அவர்கள் உடனடியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து தங்கள் தேவைக்கு உதவும்படி கோரிக்கை வைப்பார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு தானியங்களை விற்கும்படி கேட்பார்கள். அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் நேசத்தோடும் கண்ணியத்தோடும் உள்ளே வாருங்கள், வாங்கிச் செல்லுங்கள் என்று அழைப்பார்கள். மிகவும் நேசத்தோடும் கண்ணியத்தோடும் உள்ளே வாருங்கள், வாங்கிச் செல்லுங்கள் என்று அழைப்பார்கள். அதற்கு அவர்கள் ஒவ்வொரு 10 அளவைக்கும் 5% லாபம் தருகிறோம் என்பார்கள். ஒவ்வொரு 10 அளவைக்கும் 5% லாபம் தருகிறோம் என்பார்கள். அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னும் அதிகப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். வந்தவர்கள், அம்ரின் தந்தையே, எங்களை விட இந்த மதினாவில் வேறு எந்த வியாபாரிகள் உள்ளனர்? எங்களை விட அதிகம் தருவது யார் என்று கேட்டார்கள். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒவ்வொரு திர்ஹமிற்கு பகரமாக அல்லாஹ் எனக்கு 10 திர்ஹம் கூடுதலாக தருகிறான். அதாவது எல்லாம் வல்ல அல்லாஹ் நன்மையை பன்மடங்காக்கி 10 மடங்காக தருகிறான். இந்த அளவிற்கு அதிகமாக தர உங்களிடம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அப்போது அவர்கள் இல்லை என்றார்கள். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அல்லாஹ்வை சாட்சியாக்கி இந்த உணவு தானியங்களை ஏழைகளுக்கு நான் தர்மமாகவே தருகிறேன். நான் அல்லாஹ்வை சாட்சியாக்கி இந்த உணவு தானியங்களை ஏழைகளுக்கு நான் தர்மமாகவே தருகிறேன் என்று கூறிவிடுவார்கள். வக்ஃபு என்னும் நிலைத்த தர்மம் செய்வதில் நமது நாயகம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனித்து விளங்குகிறார்கள். முஹாஜிர்கள் இடம்பெயர்ந்து மதினாவிற்கு வந்திருந்த போது நாயகம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரூமா என்கிற கிணற்றை வாங்கி அல்லாஹ்வின் பாதையில் வக்ஃபு செய்து விட்டார்கள். இதனால் மற்றவர்களுக்கு தங்கு தடையின்றி நீர் கிடைத்தது. தொடர்ந்து நிலையான நன்மையும் கூலியும் கிடைக்கும் என்கிற மன உறுதி அவர்களுக்கு இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொர்க்கத்தில் கண்டிப்பான தனியான ஒரு ஊற்று கிடைக்கும் என்று இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி தந்துள்ளார்கள். பள்ளிவாசல்களுக்கு அதிகமான நற்பணிகள் செய்து கொடுத்ததில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தனி பெருமை இருக்கிறது. ஒருமுறை இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கை நிறைந்த சஹாபாக்களுக்கு இவ்வாறு கோரிக்கை வைத்தார்கள். ஒருமுறை இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கை நிறைந்த சஹாபாக்களுக்கு இவ்வாறு கோரிக்கை வைத்தார்கள். ஒருவர் இன்னாருடைய இந்த இடத்தை வாங்கி அதனை பள்ளிவாசல் விரிவாக்கம் செய்வதற்கு வழங்கினால் இதனைவிட சிறப்பான ஒன்று அவருக்கு சொர்க்கத்தில் கிடைக்கும் என்று கூறினார்கள். ஒருவர் இன்னாருடைய இந்த இடத்தை வாங்கி அதனை பள்ளிவாசல் விரிவாக்கம் செய்வதற்கு வழங்கினால் இதனைவிட சிறப்பான ஒன்று அவருக்கு கிடைக்கும், சொர்க்கத்தில் கிடைக்கும் என்று கூறினார்கள். இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசலை விரிவாக்கம் செய்வதற்கு நாயகம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் பங்களிப்பு செய்துள்ளார்கள். ஆம், இறைத்தூதரின் வேண்டுகோளை ஏற்று அந்த இடத்தை வாங்கி பள்ளிவாசல் விரிவாக்கம்
அடக்கம் செய்வதற்கு கொடுத்து விட்டார்கள். இவர்களின் நித்திய அர்ப்பணிப்பினால் உலக முடிவு நாள் வரை இவர்களுக்கு இந்த பள்ளிவாசல் மூலம் நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசலில் தொழும் ஒவ்வொருவரின் நன்மையும் நமது தலைவர் நாயகம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. முஸ்லிம்களே, நமது தலைவர் நாயகம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சங்கை நிறைந்த குர்ஆனோடு தனி சிறப்பு வாய்ந்த தொடர்பு உண்டு. இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாய் மொழியில் இருந்தே அவற்றை உள்வாங்கி தமது வாழ்நாள் முழுவதும் மனதில் பதிய வைத்துக் கொண்டார்கள். திருமறையை ஓதும்போது அவற்றில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை நன்கு ஆய்வு செய்து சிந்தித்து பார்த்து ஓதுவார்கள். பகலில் பலமுறை ஓதுவார்கள். இரவில் தொழுகையில் அவற்றை நீண்ட நேரம் ஓதுவார்கள். பின்வரும் இறைவனின் கூற்றை நிறைவு செய்பவர்களாக இருந்துள்ளார்கள். எவன் மறுமையை பயந்து தன் இறைவனின் அருளை எதிர்பார்த்து இரவு காலங்களில் நின்றவனாகவும் சிரம் பணிந்தவனாகவும் அல்லாவை வணங்கிக் கொண்டிருக்கின்றானோ அவன் நம்பிக்கை கொள்ளாது நிராகரிப்பவனைப் போலாவானா என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மேல் கூறிய இந்த வசனம் இறங்கிய போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டிப்பாக இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையே குறிக்கிறது என்று கூறுவார்கள். நாயகம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து நின்று வணங்கி அதிகமாக சஜ்தா செய்து வந்துள்ளார்கள். வரலாற்றில் இவர்களுக்கு தனி சிறப்பு இருக்கிறது. இவர்கள் மூலம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாத்துள்ளான். முஸ்லிம்களின் ஒற்றுமையை இவர்கள் மூலமே இறைவன் நிலைநிறுத்தினான். முஸ்லிம்களிடம் திருமறையின் பிரதிகள் இருந்தன. மலக் ஜிப்ரஈல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு ஓதி காட்டினார்களோ அதே முறையில் அந்த பிரதிகளை தொகுத்தார்கள். பின்னர் ஒவ்வொரு ஊருக்கும் அந்த தொகுப்பின் பிரதிகளை அனுப்பி வைத்தார்கள். அந்த பிரதிகளோடு சேர்த்து நன்கு கற்றறிந்து அந்த வசனங்களை அழகாக ஓதுபவரையும் உடன் அனுப்பினார்கள். இதனால்தான் நாம் ஓதும் இந்த திருக்குர்ஆனிற்கு உஸ்மானிய பிரதி என்று கூறி இந்த குர்ஆனின் தொகுப்பையும் நமது தலைவர் நாயகம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இணைத்து கூறுகிறோம். எனவே ஒருவர் இந்த குர்ஆனில் ஒரு எழுத்து ஓதினாலும் அல்லது குர்ஆன் பிரதிகளை தர்மமாக வழங்கினாலும் கண்டிப்பாக இந்த நன்மையின் ஒரு பங்கு நாயகம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக சங்கை நிறைந்த குர்ஆனை பிரதியில் பார்த்து ஓதுவதில் நாயகம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளமையுடையவர்களாக இருந்துள்ளார்கள். பொதுவாக சங்கை நிறைந்த குர்ஆனை பிரதியில் பார்த்து ஓதுவதில் நாயகம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளமையுடையவர்களாக இருந்துள்ளார்கள். ஒரு நாள் அன்றைய நாள் முழுவதும் திருக்குர்ஆனை பார்க்காத வகையில் அமைந்திருந்தால் அதுவே எனக்கு வெறுப்புக்குரிய நாளாகும். ஒரு நாள் அன்றைய நாள் முழுவதும் திருக்குர்ஆனை பார்க்காத வகையில் அமைந்திருந்தால் அதுவே எனக்கு வெறுப்புக்குரிய நாளாகும் என்று அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள். இதற்கான காரணம் பற்றி அவர்களிடம் கேட்கப்பட்ட போது காரணம் அது நற்பாக்கியம் நிறைந்த வேதமாகும். அதனை நற்பாக்கியம் நிறைந்த நபிகள் கொண்டு வந்த வேதம் என்று விளக்கம் தருவார்கள். திருமறை குர்ஆனை எப்போதும் அவர்களோடுதான் இருக்கும். திருமறை குர்ஆன் எப்போதும் அவர்களோடுதான் இருக்கும். அவர்களின் கடைசி மூச்சு வரை உடன் இருந்துள்ளது. இவர்களுக்கு கண்டிப்பாக சொர்க்கம் உண்டு என்பதற்கு இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சி கூறுகிறார்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா வ உமர் ஃபில் ஜன்னா வ உஸ்மான் ஃபில் ஜன்னா வ அலியுன் ஃபில் ஜன்னா. அபூபக்கர் அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள், உமர் அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள், உஸ்மான் அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள், அலி அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். யா அல்லாஹ், அதிக தர்மம் செய்பவர்களாகவும் அதிக நற்பணி செய்பவர்களாகவும் எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. அழகிய முறையில் குர்ஆன் ஓதுவதற்கு எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக. தொழுகையாளிகளே, சங்கை நிறைந்த குர்ஆன் இறைவனின் ஆற்றல் பொருந்திய வேதமாகும். புனித ரமலான் மாதத்தில் இதனை இறக்கியுள்ளான். இந்த மாதம் இறையருளும் இறைமன்னிப்பும் கிடைக்கும் மாதமாகும். நரக விடுதலையும் இந்த மாதத்தில் கிடைக்கிறது. நமது தலைவர் நாயகம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அதிகமாக குர்ஆன் ஓதுவதில் ஆர்வம் உள்ளவர்கள். அதனை மக்களிடம் பரப்புவதிலும் நாட்டம் உள்ளவர்கள். இந்த உயரிய சஹாபியை நாம் பின்பற்றி வாழ்வதில் எத்தனை அழகு இருக்கிறது. எனவே இந்த மகத்தான மாதத்தை நன்றாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சங்கை நிறைந்த குர்ஆனை பொருள் புரியும்படி ஓத வேண்டும். அழகிய முறையில் ஓத வேண்டும். அவற்றை மனதளவில் ஏற்றுக்கொண்டு வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இவ்வாறு நாம் செய்வதால் இந்த புனித ரமலான் மாதமும் திருமறை குர்ஆனும் நமக்காக மறுமையில் பரிந்துரை செய்யும் வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குவான்.
இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நோன்பும் குர்ஆனும் மறுமை நாளில் ஒரு அடியானுக்காக இறைவனிடம் பரிந்துரை செய்யும். நோன்பும் குர்ஆனும் மறுமை நாளில் இறைவனிடம் ஒரு அடியானுக்காக பரிந்துரை செய்யும். அப்போது நோன்பு சொல்லும், எனது இறைவனே, உணவு உண்பதையும் பகலில் உடல் உறவு கொள்வதையும் இந்த அடியான் செய்ய விடாமல் நான் தடுத்து வைத்திருந்தேன். எனவே நீ அவருக்காக எனது பரிந்துரையை ஏற்றுக்கொள் என்று கூறும். மேலும் குர்ஆன், இரவில் தூங்குவதை விட்டும் இந்த அடியானை நான் தடுத்து வைத்திருந்தேன். எனவே நீ அவருக்காக எனது பரிந்துரையை ஏற்றுக்கொள் என்று குர்ஆனும் பரிந்துரை செய்யும் என்று அவை இரண்டின் பரிந்துரைகளையும் இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக. யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் கூறுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நபி மீது ஸலவாத்து சொல்லும் செயலை தன்னிடமிருந்தே தொடங்கி அதில் மலக்குமார்களையும் சேர்த்து உண்மை மூமின்களாகிய நம்மையும் சொல்லச் சொல்கிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. இந்த நபியின் மீது அல்லாஹ் ஸலவாத்து ஓதி அருள் புரிகிறான். மலக்குகளும் அவருக்காக ஸலவாத்து ஓதி அருளை தேடுகிறார்கள். முஃமின்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத்து சொல்லி அவர் மீது சலாமும் சொல்லுங்கள் என்று இறைவன் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியும் ஆகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபிஈன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி ஷேக் கலீஃபா பின் ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. உனது அரவணைப்பிலும் உனது பாதுகாப்பிலும் அவர்களை நீ வைப்பாயாக. ஜனாதிபதியின் பிரதிநிதியாக இருப்பவருக்கும் அவரின் சகோதரர்களாகிய அமீரக ஆட்சியாளர்களுக்கும் நீ பொருந்திக் கொண்டபடி உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மறைவாகவும் பகிரங்கமாகவும் நடக்கும் குழப்பத்திலிருந்து இந்த அமீரக தேசத்தை நீ பாதுகாப்பாயாக. அனைத்து இஸ்லாமிய தேசங்களிலும் அமைதியையும் பாதுகாப்பையும் நிலைப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இந்த அமீரகத்திலும் அனைத்து இஸ்லாமிய நாடுகளிலும் அமைதியையும் பாதுகாப்பையும் நிலைப்படுத்துவாயாக. மகத்தான அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், அவன் உங்களை நினைவு கூறுகிறான். மேலும் அவன் நமக்கு செய்த நியாமத்துக்களுக்காக அவனுக்கு நன்றி செலுத்துங்கள், அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்துவான். தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஏனென்றால் நிச்சயமாக தொழுகை மானக்கேடான காரியங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் மனிதனை விலக்கிவிடும். அல்லாஹ்வை மறக்காது நினைவில் வைத்து அவனை திக்ர் செய்து வருவது மிகப்பெரிய காரியமாகும். நீங்கள் செய்பவைகளை அல்லாஹ் நன்கறிகிறான், ஆதலால் இவைகளுக்குரிய கூலியை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள். சதக்கல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹின் நபியில் கரீம்.